தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளிலும் புதுச்சேரி, நெல்லித்தோப்பு தொகுதியிலும் இன்று மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைந்துள்ளது. 4 தொகுதிகளிலும் நாளை மறுநாள் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் தேர்தல் நேர்மையாக நடைபெற தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளதா என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. 4 தொகுதிகளிலும் பிரச்சாரம் ஓய்ந்துவிட்டது. யாருக்கு வாக்களிப்பது என பொதுமக்கள் சிந்திக்கும் நேரம் இது. 19ஆம் தேதி தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கான தேர்தல்களில் இதுவரை 13 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். அதிக பணப்புழக்கம் இருந்ததால்தான் தஞ்சையிலும் அரவக்குறிச்சியிலும் தேர்தலே ரத்து செய்யப்பட்டது. முன்பு அரவக்குறிச்சியில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருந்த போது மத்திய தேர்தல் செலவின பார்வையாளராக சில் ஆஷிஸ் என்ற அதிகாரி இருந்தார். இவர் அரவக்குறிச்சியில் அதிக பண நடமாட்டம் இருப்பதாக கொடுத்த அறிக்கையால் தான் தேர்தலே ரத்து செய்யப்பட்டது. குறிப்பாக அதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தியுள்ளது என இவர் அறிக்கை கொடுத்தார். பீகாரைச் சேர்ந்த சில் ஆஷிஸ் தான் இப்போதும் அரவக்குறிச்சியில் தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் சில நாட்களுக்கு முன்பு மாற்றப்பட்டு விட்டார். சில் ஆஷிஸ் இருந்த இடத்துக்கு அஜய் தத்தாத்ரேயா என்ற அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை 13 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறார். எந்த தேர்தல் அதிகாரியின் அறிக்கையின் மீது முன்பு அந்த 2 தொகுதிகளிலும் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதோ அந்த தேர்தல் அதிகாரியை மறுபடியும் பொறுப்பில் நியமித்தார்கள். ஆனால் சமீபத்தில் அவரையும் இப்போது மாற்றியிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. இப்பொழுது பார்க்கும்பொழுது இந்த தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடக்கும் இந்த 3 தொகுதிகளிலும் மற்றும் புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடக்கும் நெல்லித்தோப்பு தொகுதியிலும் பண நடமாட்டம் மிக மிக அதிக அளவில் இருக்கிறது என்று அங்கிருந்து வரும் செய்திகள் சொல்கின்றன. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி தவிர்த்து திருப்பரங்குன்றத்தில் நடப்பது இடைத்தேர்தல். ஒரு இடைத்தேர்தல் நடந்தாலே அதில் ஆளும் கட்சிதான் வெற்றி பெறும் என்ற மனநிலை உருவாக்கப்பட்டது 2009ஆம் ஆண்டுக்கு பிறகுதான். ஆனால் முன்பு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த அதிமுக ஆட்சியில் மயிலாடுதுறை மற்றும் அண்ணாநகர் தொகுதிகளில் எதிர்க்கட்சியான திமுக வென்றது. அதேபோல திமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது மருங்காபுரி மற்றும் மதுரை மேற்கு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது. ஒரு இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சியின் ஆட்சி திறனை எடை போடும் தேர்தலாக இருக்க வேண்டும் என்பது அரசியல் அறிந்தவர்கள் கருத்து. ஒரு காலத்தில் இடைத்தேர்தல் என்றால் அது ஆளுங்கட்சியின் செயல்பாடுகளையும் சாதனைகளையும் எடை போட்டு பார்க்கும் தேர்தலாக இருந்தது. ஆனால் இன்றைய நிலையில் அந்த வகையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. 2009 திருமங்கலம் இடைத்தேர்தலுக்கு பிறகே எப்படிப்பட்ட ஒரு மாறுதல் தமிழ்நாட்டில் தோன்றியிருக்கிறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இதற்கு திமுகவோ அதிமுகவோ இவர்கள்தான் காரணம், அவர்கள்தான் காரணம் என்று சொல்வதை விட திமுக ஆளுங்கட்சியாக இருந்த போதும் சரி, அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த போதும் சரி, எதிர்க்கட்சிகள் இடைத்தேர்தலில் 2009க்கு பிறகு இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெறுவது என்பது ஒரு நடக்க இயலாத காரியமாக தமிழ்நாட்டில் இப்போது இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் தேர்தல் நேர்மையாக நடக்க எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். ஒரு தொகுதிக்கு 39 பேர் கொண்ட குழு 3 ஷிப்டுகளில் தொடர்ந்து பணிபுரியும் என்று சொல்லியிருக்கிறார். தொகுதிகளில் விருந்தாளிகளாக வந்து திருவிழா கொண்டாடிய அனைத்து கட்சியினரும் வெளியேறிவிட்ட நிலையில் சாமானிய வாக்காளன் தனது எம்எல்ஏ யார் என்று முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது.